ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இந்திய கடற்படையில, அதாவது இந்தியன் நேவில ஒரு கௌரவமான அதிகாரி ஆபீசர் ஆக வேண்டுமா? உங்களுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. இந்திய கடற்படையில ஜனவரி 2027 கோர்ஸுக்கான 10+2 பிடெக் கேடட் என்ட்ரி ஸ்கீம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் May 29, 2026 முதல் தொடங்கி விட்டது அப்படிங்கறதான் இதுல நமக்கு தெரிய வந்திருக்கு. மொத்த வேகன்சி, அதாவது இதுக்கு மொத்த வேகன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 60 இடங்கள் சொல்லியிருக்காங்க. இதுல திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள், அன்மேரிடு மென் அண்ட் உமன் இருவருமே விண்ணப்பிக்கலாம். பெண்களுக்கு அதிகபட்சமா 8 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்குது. இவங்க எதிர்பார்க்கிற பிரான்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுல ஒர்க் பண்றதுக்கு 30 இடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்றதுக்கு 30 இடங்களும், மொத்தம் 60 இடங்கள் மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. முக்கியமான தேதிகள் இதை பார்த்துக்கிறோம். விண்ணப்பம் தொடங்கிய நாள் 29 May 2026. விண்ணப்பிக்க கடைசி நாள் 18 June 2026. எஸ்எஸ்பி இன்டர்வியூ செப்டம்பர் 2026 முதல் கான்டாக்ட் பண்ணுவாங்க. கோர்ஸ் தொடங்குற காலம் ஜனவரி 2027ல செலக்ட் ஆனவங்களுக்காக இந்த பிடெக் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தா போதும். அதுல அவங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எடுத்த ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆண் பெண் இருவருக்குமே இது பொருந்தும். அதுல இந்த பிசிஎம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் பாடங்கள்ல குறைந்தபட்சம் 70% அவங்க மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததா இங்கிலீஷ்ல மார்க் 10th அல்லது 12thல ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது ஜேஇ மெயின் ரோல்ல மிக முக்கியமாக இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க ஜேஇ மெயின் 2026 தேர்வை எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அகில இந்திய தரவரிசை, ஆல் இந்தியா காமன் ரேங்க் லிஸ்ட், அந்த அடிப்படையில தான் இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு உங்களை கால் ஃபார் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனியா எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 2 July 2007 முதல் 1 January 2010 வரைக்கும் பிறந்திருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை செய்ய முடியும். அதாவது வயது தோராயமாக 17 இருந்து 19.5 இருக்கணும் அப்படின்னு இதுல சொல்லி இருக்கிறாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட் லிஸ்டிங் எப்படி இருக்கும்? ஜேஇ மெயின் 2026 ரேங்க் பட்டியல், ஆல் இந்தியா அந்த அகில இந்திய ரேங்க் வரிசையில அதனுடைய அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டவர்களுக்கு 5 days கொண்ட ஒரு எஸ்எஸ்பி சர்வீஸ் செலக்ஷன் போர்டு இன்டர்வியூ நடைபெறும். மனோதத்துவ சோதனை, குரூப் டாஸ்க் மற்றும் நேர்காணல் இது எல்லாமே கான்டாக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட் எஸ்எஸ்பி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ராணுவ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்படுவாங்க. மெரிட் லிஸ்ட், இறுதி பட்டியல் எஸ்எஸ்பி மதிப்பெண்களுடைய அடிப்படையில் தயாரிக்கப்படும். இதுதான் செலக்ஷனுடைய ப்ராசஸ். ட்ரெயினி அண்ட் டிகிரி தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்கள் கேரளாவில் புகழ்பெற்ற ஐஎன்ஏ எலிமலா இருக்கக்கூடிய இந்தியன் நாவல் அகாடமியில 4 years, அதாவது 4 years இலவசமாவே ஃப்ரீயா பிடெக் கோர்ஸ் பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சிக்கான முழு செலவையும் இந்தியன் நேவியே ஏத்துக்கும். வெற்றிகரமா முடிச்ச உடனே அந்த ஜேஎன்யூ சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி கூட பிடெக் அந்த பட்டமும் உங்களுக்கு வழங்கப்படும். சேலரி, கமிஷன், பெனிஃபிட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் பயிற்சி முடிந்த பிறகு உங்களுக்கு நிரந்தர கமிஷன், அதாவது பெர்மனன்ட் கமிஷன் வழங்கப்படும். அதாவது நீங்கள் ஓய்வு பெறும் வரைக்கும் நீங்கள் பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி முடிந்தவுடன் நீங்கள் அதாவது செகண்ட் லெப்டினன்ட், அதாவது சப் லெப்டினன்ட் சொல்லக்கூடிய ரேங்க்ல பணியமர்த்தப்படுவீர்கள். ஆரம்ப மாத சம்பளமே 56,100 முதல் 1,10,000 வரைக்கும் இருக்கும். இது கூடவே பல்வேறு சலுகைகள், டிஏ இருக்கும், அலவன்ஸ் அதாவது இலவச மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கும், அகாமடேஷன் ஃபெசிலிட்டி, கேண்டீன் ஃபெசிலிட்டி, இன்சூரன்ஸ், ஹாலிடேக்கு அந்த இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அந்த போயிட்டு வர்றதுக்கான லீவ் போறதுக்கான எல்டிசி போன்ற பல பிரீமியம் சலுகைகள்லாம் இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை செய்யணும் அப்படின்னா, இந்திய கடற்படையிற்குடைய, அதாவது இந்திய நேவியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான www.joinindiannavy.gov.in அப்படின்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னாக்கும் அங்க உங்களுடைய
இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாம் போட்டுட்டு உங்களுடைய 10th 12th மார்க் லிஸ்ட் கையில வச்சுக்கணும். ஜேஇ மெயின் 2026 உடைய ஸ்கோர் கார்டு விவரங்களையும் சரியாக அதில் ஃபில் செய்யப்பட வேண்டும். அதில் அப்லோட் செய்ய சொல்லுவோம், அதை அப்டேட் பண்ணணும். இதுக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் இந்த மாதிரி ஆர்மியில, நேவில, ஏர்போர்ஸ்ல ஜாயின் பண்ண நினைச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு இப்போ நேவில ஜாயின் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருக்கவங்களுக்கான இது ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடி மற்ற யாருக்கும் தேவைப்படுற மாதிரி தான் அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று சொல்லி கூடி இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.